பிரான்சில் 2027ஆம் ஆண்டில் ஊழியர்களின் சம்பளம் சுமார் 3% வரை அதிகரிக்கக்கூடும் என்று WTW நிறுவனத்தின் புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. எனினும் கடந்த காலங்களைப் போல அனைவருக்கும் பொதுவான சம்பள உயர்வு முறை மாறி தற்போது தனிநபர் திறமைக்கு ஏற்ப ஊதியம் உயர்த்தப்பட உள்ளது. பிரெஞ்சு நிறுவனங்கள் பலவும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே சீராக சம்பளம் உயர்த்துவதை கைவிட்டு தகுதியின் அடிப்படையில் ஊதியம் வழங்கும் முறையை தேர்ந்தெடுக்கின்றன. நடப்பாண்டில் பெரும்பான்மையான பிரெஞ்சு நிறுவனங்கள் தனிநபர் ஊதிய உயர்வுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர்களில் 97% செயல்திறனையே அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. உக்ரைன் போர் மற்றும் பணவீக்கம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் பொதுவான சம்பள உயர்வு வழங்கப்பட்ட நிலை தற்போது மாறியுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி மற்றும் குறையாத பணவீக்கம் போன்ற பொருளாதார சூழல்களால் நிறுவனங்களின் முதலாளிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட்டு வருகின்றனர். பொருளாதார மந்தநிலை மற்றும் நிறுவனங்களின் வரவு செலவு திட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அவசியமே இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் திறமையான ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இதற்கு மற்றொரு காரணமாகும். இறுதியாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஊதிய வெளிப்படைத்தன்மை உத்தரவு காரணமாக பாலின வேறுபாடின்றி நியாயமற்ற ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டிய சட்டப்பூர்வ கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது.